தொடர்ந்து கற்பம் டிஜன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிரின்சிபல் அண்டு ஆன்சர் ரூல் இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பார்ப்போம். விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா NL ML MS இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு ரூலு. இப்போ பாருங்கள், என்னோட வேல்யூ 1லேருந்து 7 வரலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து N-1 வரலும் இருக்கும். என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் எல்லை ஒப்பிடும்போது. எம்எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எல்லிருந்து 0 -1 வரலும். இது ஸ்டெப் 3. அடுத்து எம்எஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப், இது ரெண்டில் எதனா ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல 3 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட குறைவாக இருக்கணும். இங்கே அதிகமாக இருக்குது, அப்போ இது ராங்கு. அடுத்த பாருங்கள், என்னோட வேல்யூ 2 இருக்குது, எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. இங்கே எம்எல்லோட வேல்யூ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1ன்னா ஒரே ஒரு வேல்யூ 0 மட்டும்தான் இருக்கும். அப்போ எம்எல்லோட வேல்யூ 0. இங்கே பாருங்கள், இங்கே ஆஃப் ப்ளஸ் ஆஃபோ மைனஸ் ஆஃபோ இருக்கணும், இதுவும் தப்பு. அடுத்த பாருங்கள், என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ 3. எல்லோட வேல்யூ 3 அப்படின்னும்போது 0 1 2 இதுதான் வந்து 3 வேல்யூஸாக இருக்கும். அந்த 3 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா -4 வராது, அப்போ இதுவும் ராங்கு. அடுத்த பாருங்கள், என்னோட வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. என்னோட வேல்யூ 2 அப்படின்னா எம்எல்லோட வேல்யூ 0 1. அப்போ 0 இருக்குது 1 இருக்குது, இல்லை 1 வரலாம், இது ரைட்டு தான். இப்போ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த பாருங்கள், அப்பா பிரின்சிபல். அப்பா பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா N+L இந்த ரூல் படி தான் அது அப்பா பிரின்சிபல் வருது. இந்த N+L அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 1s இருக்குது. 1s அப்படின்னு பார்த்திங்கன்னா 1ன்றது தான் பிரின்சிபல் நம்பர். எஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ கோணம் வந்து குவாண்ட நம்பர். எஸ்ஸுக்கு வந்து 0, பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 3. இப்போ பாருங்கள், 1எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தான். அடுத்து 2s பார்த்திங்க அப்படின்னா 2 தான். 3s பாருங்கள், 3s பார்க்கும்போது 3 + 0 3. அடுத்து பாருங்கள் 2p 2 + 1 3. இங்கே பாருங்கள் 3. இப்போ பாருங்கள், 1க்கு 1 போட்டுடலாம், 2க்கு 2 போட்டுடலாம். இந்த மாதிரி 2ம் 3யாக வரும்போது நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எது அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எனர்ஜியாக போடணும். அதனால் வந்து 3s வந்து 2pக்கு அடுத்தது வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா N+L ரூல். இப்போ நமக்கு ஆஃப் பிரின்சிபல் நம்ம இந்த ஆர்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுதான் வந்து ஆஃப் பிரின்சிபலோடைய ஆர்டர். முதல்ல 1s, அப்புறம் 2s 2p, அதுக்கப்புறம் 3s 3p 3d, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4s 4p 4d 4f, அடுத்தது பார்த்திங்கன்னா 5s 5p 5d 5f 5g, அடுத்தது பார்த்திங்கன்னா 6sலேருந்து 6h வரலும் இருக்கும். அடுத்தது 7sலேருந்து 7i வரலும் இருக்கும். இது நம்ம இந்த ஆர்டர் படி நம்ம இப்படி நிரப்பிட்டு வருவோம். அது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. இது ஈஸியாக எழுதுறதுக்கான ஒரு வீடியோவும் அடுத்தது நம்ம போடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஒரு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 5 கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள் 6s. 6sக்கு வந்து பார்த்திங்கன்னா N+L படி 6 வரும். அடுத்தது 3dக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 + 2 5 வரும். அடுத்தது 4f பார்த்திங்க அப்படின்னா 4 + 3 7 வரும். அடுத்தது பாருங்கள் 4d. 4dக்கு பார்த்திங்கன்னா 4 + 2 6ன்னு வரும். 3pக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 + 1 4ன்னு வரும். இப்போ நீங்கள் முதல்ல 4 போட்டுக்கணும், அடுத்தது 5. இப்போ 2 6 இருக்குது. அப்போ எது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் நம்பர் அதிகமாக இருக்கோ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமாக இருக்கோ அதை ஹையர் எனர்ஜியாக போடணும். குறைவான இருக்கிறத குறைவான இதில் போடணும், முன்னாடி போடணும். அடுத்து 7 போடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுறது. அடுத்ததாக பாருங்கள் ஆன்சர் ரூல். ஆன்சர் ரூல் படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பேருந்தில் ஏறும்போது முதல்ல வந்து எப்படி ஜெனரல் வார் சீட் ஃபில் ஆகுதோ அந்த மாதிரி இப்போ பி ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா முதல்ல சிங்கிளாக பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பேர் ஆகும். சிங்கிளாக எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் பேர் ஆகும். அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ரூல். அதாவது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் பேரிங் வில் அக்கர் ஒன்லி த அவைலபிள் ஆர்பிட்டால் கெட் அட்லீஸ்ட் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானாவது ஃபில் ஆனால் தான் நம்ம அதை பேர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆன்சர் ரூல். இதில் வந்து S2 வந்து நாட் இன் யூஸ், அதில் கண்டிப்பாக வந்து இது பயன்படாது அப்படின்றது தான் ஆன்சர் ரூல் சொல்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இதில் ஒரு சில முக்கியமான இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர், ஆம்ஸ்ட்ராங் 10⁻10 மீட்டர், மைக்ரோமீட்டர் 10⁻6 மீட்டர், பிக்கோமீட்டர் 10⁻12 மீட்டர். இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நம்ம கேட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம மாற்றி எழுத தெரிஞ்சுக்கணும். ஒரு நானோமீட்டர் 10⁻9 மீட்டர். அதே நமக்கு மீட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா மீட்டர் இங்கே வச்சுட்டு இது இங்கே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 10⁻
9 நானோமீட்டராக மாறிடும். இங்கே அதே மாதிரி தான் 10⁻10 மீட்டர்னு இருக்குது. இங்கே மீட்டருக்கு வேணும்னா இதை நம்ம இப்படி மாற்றிக்கணும். இங்கே மைக்ரோமீட்டர் 10⁻6 மீட்டர் ஒரு மைக்ரோமீட்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு மீட்டருக்கு வேணும்னா இதை இந்த பக்கம் மாற்றிக்கணும். இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கால்குலேஷன் போடும்போது அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்ததாக வந்து பாருங்கள், ஃப்ரீக்குவென்சினா நமக்கு தெரியும். ஒரு செகண்டில் எவ்வளவு வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரீக்குவென்சி. ஒரு செகண்டில் எத்தனை வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்குவென்சியோட அலகு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ட்ஸ் அல்லது சைக்கிள் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். சைக்கிள் பெர் செகண்ட் இதுதான் வந்து ஹெர்ட்ஸு. அடுத்ததாக பாருங்கள், வேவ் நம்பர். வேவ் நம்பர்ன்றது ஒரு சென்டிமீட்டர்ஸில் எவ்வளோ உருவாகுது அப்படின்னு சொல்கிறது தான் வேவ் நம்பர் சொல்லுவோம். அந்த வேவ் நம்பரை நம்ம நியூ பார் அப்படின்னு சொல்லுவோம். 1/λ தான் வேவ் நம்பர். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஒரு சில ரிலேஷன்லாம் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கணக்கில் பயன்படும். முதல்ல பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம மீதி 2 ரிலேஷன் வர வைக்கலாம். E = h நமக்கு தெரியும். இப்போ E = h நியூக்கு தெரியும். C/λன்னு எழுதலாம். E = C/λவை நியூ பார், அதாவது 1/λவை நியூ பார்னு எழுதலாம். அதான் ஃப்ரீக்குவென்சி நம்பர். அப்போ இந்த 3 ரிலேஷனை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இதிலேருந்து இன்னும் 3 ரிலேஷன் கொண்டுட்டு வரலாம். இப்போ E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூ பார் அப்படின்னு எழுதலாம். இங்கே ஒரு 3 ரிலேஷன் எழுதலாம். அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாம்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/நியூ பார். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லியாக தான் இருக்கும். நமக்கு ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்ததுன்னா லாம்டா குறைவாக இருக்கும். லாம்டா அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்குவென்சி குறைவாக இருக்கும். அதுதான் அந்த ரிலேஷன். அடுத்தா பாருங்கள், இன்னொரு ரிலேஷன் எழுதலாம். நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூ பார்னு எழுதலாம். அடுத்தது இன்னொரு ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதிலேருந்து நம்ம எழுதலாம். நியூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு C/λ இப்படி எழுதலாம். இந்த மாதிரி ரிலேஷனை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வரும். அடுத்தது பாருங்கள், கால்குலேட் தி வேவ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேவ் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 × 10⁻14 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த படித்த இந்த ரிலேஷன்ஸ் வச்சு இந்த கணக்கு போட போகிறோம். நமக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, HNu நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HC நியூ பார் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். இங்கே எழுதியிருக்கோம். அதை பாருங்கள், E = HNuன்னு எழுதலாம். இங்கே HNu நியூ பார்னு இருக்குது. இப்போ நமக்கு HH கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நியூ இருக்குது, இங்கே C நியூ பார்னு இருக்குது. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ் நம்பர் சொல்லியிருக்காங்க. வேவ் நம்பர்ன்றது தான் நியூ பாரு. அப்போ நியூ பார் இங்கே வச்சுட்டு இங்கே நியூ/Cன்னு எழுதலாம். அப்போ நியூன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க. 4 × 10⁻14 கொடுத்துருக்காங்க. நமக்கு Cன்றது லைட்டோடைய ஸ்பீடுன்னு தெரியும். 3 × 10⁸ இது 10⁸. இப்போ பாருங்கள், இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவரில் இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். 10⁻14 இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 10⁸ இருக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா நமக்கு 10⁻−8ன்னு வரும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10⁻6ன்னு வந்துடும். 10⁻6ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ஹெர்ட்ஸ் இருக்குது. இங்கே மீட்டர் செகண்ட் பவர்-1. ஹெர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பெர் செகண்ட்னு எழுதலாம். அப்போ இங்கே செகண்ட் வந்துடும். இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சைக்கிள் மீட்டர் பவர்-1ன்னு எழுதலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு. இங்கே பாருங்கள், மேலே 4 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ல் ஒரு 3 தான் இருக்கும். அப்போ 1 போட்டுக்கலாம். அப்போ 1.3 இன்னும் அடிச்சுட்டு பண்ணால் 1.3 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 1.3 இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10⁻6ன்னு இருக்குது. இங்கே மீட்டரில் இருக்குது. அதை நம்ம சென்டிமீட்டர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 மீட்டர் அப்படின்றது 10⁻2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஒரு மீட்டர் பவர் -1ன்னும் போது 10⁻2 சென்டிமீட்டர் பவர் -1ன்னு எழுதலாம். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே 10⁻2 சென்டிமீட்டர் பவர் -1ன்னு போட்டிருக்கோம். இங்கே 10⁻6 × 10⁻2 இருக்குது. இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா 10⁻4ன்னு வரும். அப்போ ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா 1.33 × 10⁻4 சென்டிமீட்டர் பவர் -1ன்னு எழுதலாம். ரொம்ப சுலபமாக போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் லைட் ஹேவிங் ஃப்ரீக்குவென்சி 10⁻11 ஹெர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரீக்குவென்சி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா 10⁻11 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க.
நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேவ் லென்த் கேட்குறாங்க. அப்போ ஹெச்நியூ ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டான்னு எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த ரிலேஷன் தெளிவாக இருக்கணும். அதில் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஹெச்நியூ ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. இதில் ஹெச் கேன்சல் பண்ணிடலாம். லேம்டா மட்டும் தான் தேவை. அந்த லேம்டா இங்கே கொண்டுட்டு வாங்க. இங்கே சி இருக்குது, இங்கே நியூ இருக்குது. சியோட வேல்யூ தெரியும், 3 × 10⁻8 மீட்டர் செகண்ட் பவர் -1. இங்கே பாருங்கள், கீழே 10⁻11 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரொம்ப சுலபமானது. இங்கே பாருங்கள், 10⁻11 மேலே போச்சு அப்படின்னா 10⁻−3ன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், மேலே 3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே மீட்டரில் இருக்குது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீட்டர் வந்துடும். 10⁻−3 மீட்டர்னு இருக்குது. இங்கே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10⁻9 நானோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10⁻−3யும் 10⁻9யும் ஆட் பண்ணோம்னா 10⁻6 நானோமீட்டர்னு போடுறோம். இங்கே வேவ் லென்த்தோடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நானோமீட்டர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நானோமீட்டர் போட்டு நம்ம கணக்காக சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.